ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம் பார்த்தோம்னா சிவராமனையும் மணியும் அவங்க தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு அனுப்பிவிடவும், அப்போ அவங்க ரெண்டு பேரும் அங்கே வராங்க. அப்போ வந்ததுமே உடனே தமிழ்ச்செல்விட்டு சொல்கிறாங்க, நீ எதுக்கு கவலைப்படாதம்மா, நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ பசுபதி தன்னுடைய ஆட்களை அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வரும்போது என்னது சிவராமனும் மணியும் இங்கே இருக்கிறாங்க, இவங்களை எப்படியாவது இங்கேருந்து அனுப்பிவிடணுமே, அப்போ தானே நம்ம நினச்சது நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த பார்த்தோம்னா புவனேஸ்வரி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும், புவனேஸ்வரி பார்வதி கிட்ட இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது அவங்க ரெண்டு வரையும் அங்கேருந்து வரவழைச்சிரு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ உடனே பார்வதி பத்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கும்போது, அப்போ பத்மாவும் சொல்கிறாங்க, ஆமாம் பார்வதி, அவங்க அங்கே இருந்தாக்கி அப்புறமா எதுவும் பண்ண முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, ஆகா இவங்களே நம்மக்கிட்ட வழியை மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்களை வச்சு நம்ம பிளானை நம்ம போட்டுற வேண்டியது அப்படின்னு பார்வதி நினைக்கவும், இங்கே பாருங்க நீ உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடலாம், அதை சொல்லி நம்ம அவங்க ரெண்டு பேரும் இங்கே வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும், அப்படியா சரியான யோசனை தான், ஆனால் வந்ததுக்கப்புறமும் எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லுவாங்க அப்படிங்கவும், அதை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும், சரி உனக்கு ஃபோன் நம்பர் தெரியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, தமிழ்ச்செல்வியோட ஃபோன் நம்பர் என்கிட்ட தான் இருக்குது, நான் வாங்கி வச்சிருக்கிறேன் அப்படிங்கவும், உடனே பத்மாவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ பார்வதி தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி இந்த மாதிரிக்கு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கவும், உடனே தமிழ்ச்செல்வி மணிக்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ மணிக்கிட்ட பார்வதி ஃபோன் பேசிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு அன்னைக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படிங்கவும், இது கேட்டதுமே மணி பதட்டமாயிருந்தாங்க. அப்போ மணி சிவராமன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு உங்கள் அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால நம்ம போகணும் அப்படிங்கும்போது, அப்போ சிவராமன் மணிக்கிட்ட, எங்க பாருங்க நீங்க மட்டும் போங்க, நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டாக்கி அப்புறம் இங்கே ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கவும், அப்போ தமிழ்ச்செல்வியோட அப்பா சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றீங்க, நீங்க ரெண்டு பேரும் போங்க, எங்களுக்கு எதுவும் நடக்காது அப்படிங்கவும், உடனே சிவராமனும் மணியும் அங்கிருந்து கிளம்பி வராங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா பசுபதி தன்னுடைய ஆட்களை அழைச்சிக்கிட்டு கொண்டு தமிழ்ச்செல்வியோட வீட்டுக்கு போகிறாங்க. போனதுமே தமிழ்ச்செல்வி போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அவங்க அப்பாவை எவ்வளவோ தடுக்க வராங்க, அவங்க அப்பா அம்மாவையும் போட்டு அடிச்சிடவும், அடுத்தது இங்கே பத்மா பார்வதி தான் காட்டுறாங்க. அப்போ மணி சிவராமன் இங்கே வராங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லவும், இதுக்கு தான் இவ்வளோ அவசரமாக வர சொன்னீங்களா, சரி நாங்கள் போகிறோம் அப்படிங்கும்போது, எங்கே போகிறீங்க, அதான் வந்தாச்சு, இதெல்லாம் இன்னொன்று போக வேண்டாம் அப்படின்னு பத்மா தடுத்துட்டு இருக்கும்போது, அப்போ ரகுராமுக்கு தமிழ்ச்செல்வியோட அப்பா ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லவும், இது கேட்டதுமே ரகுராம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ சிவராமனும் மணியும் பார்த்ததுமே, நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்காக அங்கே வந்தீங்க அப்படிங்கும்போது, பத்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதான் நான் வந்தேன் அப்படிங்கும்போது, சரி யாராவது ஒரு ஆளாவது அங்கே இருந்திருக்கலாம்ல, இந்த மாதிரி தமிழ்ச்செல்வி போட்டு அடிச்சிருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறாங்களா, இப்போ என்னாச்சோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கிளம்பவும், அப்போ மாயாவும் சீனவும் நாங்களும் வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது தமிழ்ச்செல்வியோட அப்பா அம்மா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. என் பொண்ணை போட்டு இப்படி அடின்னு அடிச்சுட்டாங்க, ரொம்பவே அடிபட்டுருச்சுது, பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாகி போச்சுது, எங்களுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பொண்ணு, அவளும் இந்த மாதிரி ஒரு நிலைமையில கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும், உடனே ரகுராமும் மாயாவும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி போய் பார்க்குறாங்க. நீ எதுக்கு கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அவங்களும் தமிழ்ச்செல்வியும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா இவங்க வீட்டுக்கு வந்துருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல, எல்லாம் அந்த பசுபதியும் புவனேஸ்வரி இந்த அளவுக்கு போவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கல அப்படிங்கவோ, அப்போ ஊர் பெரியவங்களாம் அவங்க ரகுராம பார்க்கறதுக்காக வராங்க. இந்த மாதிரிக்கு தமிழ்ச்செல்வி பொண்ணை போட்டு அடிச்சுட்டாங்களே, அது மட்டும் இல்லாமல் புவனேஸ்வரிக்கு பயந்து போய் யாருமே அவளுக்கு எதிராக எலெக்ஷனில் நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கவோ, அடுத்ததாக பார்த்தோம்னா ரகுராம் வீட்டுக்கு ஒருத்தவங்க காரை கொண்டு நிப்பாட்டிட்டு ஓடி இருந்தாங்க. அந்த கார் பார்த்தோம்னா திடீர்னு எரிய ஆரம்பிச்சிருது. உடனே எல்லாரும் ஓடோடி வரவும் பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா பத்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க, பார்வதி நீ எலெக்ஷனில் நில்லு அப்படின்னு, நான் தான் நிற்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ பார்வதி இதெல்லாம் பார்த்துட்டு, ஐயோ இது என்னது இந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்குது, நம்ம நின்னோம்னா நம்ம கதையும் புவனேஸ்வரி முடிச்சு போடுவாடா சொல்லிட்டு நம்ம நிற்கக்கூடாது அப்படின்றதாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஊர் ஜனங்க எல்லாரும் என்னங்க ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கும் போது, இப்போ ரகுராம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவளுடைய அட்டகாசம் ஆரம்பிச்சிருச்சுது, எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரிலாம் அவள் பண்ணிட்டு இருக்கிறாள், ஜெயிச்சிட்டான்னா என்ன நடக்குமோ தெரியல அப்படின்னு ஊர்க்காரங்களும் சொல்லவோ, இப்போ என்னங்கய்யா பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது, உடனே ரகுராம் சொல்கிறாங்க, யாரும் கவலைப்பட வேண்டாம், இந்த எலெக்ஷனில் ஜானகியே நான் நிப்பாட்டுறேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ ஊர் ஜனங்க அவ்வளோருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் முதலே ஜானகி அம்மாவை தானே எலெக்ஷனில் நிற்க சொன்னோம், ஆனால் நீங்கள் தான் வேண்டான்னு சொன்னீங்க, இப்போ பாருங்கள் கடைசியில் ஜானகி அம்மாவே நீங்களே நிப்பாட்டுற மாதிரிக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அப்படிங்கும்போது, இப்போ ஜானகி என்னங்க எனக்கு அதை பற்றிலாம் அரசியல் பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கும்போது, ஜானகி இங்கே நடக்கிறதெல்லாம் நீ பார்த்துட்டு தானே இருக்கிற, ஃபஸ்ட்டு நான் உன்னை வேண்டாம் தானே சொன்னேன், இப்போ வேறு வழி இல்லை, அதனால் நீ தான் நின்று ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, உடனே ஜானகியும் அவங்க மாயாவும் சீனுவும் எல்லாருமே சொல்லவும், ஜானகி சரின்னு சொல்லி சம்மதிச்சிருந்தாங்க.
அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து ஜானகி தான் வந்து தேர்தலில் நிற்க போகிற விஷயம் வந்து ஊர் ஜனங்க அவ்வளோ ஒரு மத்தியில் சொல்லவும் எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படியோ ஜானகி அம்மா தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஜனங்க அவ்வளோ ஒரு பேசவும் இதை வந்து புவனேஸ்வரிக்கு தெரிய வருது. அப்போ வந்து பசுபதி சொல்கிறாங்க, என்ன பூவானா கடைசியில் அந்த ஜானகி வந்து உனக்கு எதிராக நிற்க போகிறாலாம் தேர்தலில், இப்போ என்ன பண்ணுறதுக்கு அந்த தமிழ்ச்செல்வியை போட்டு நம்ம வந்து அடிச்சிட்டோம், உனக்கு பயந்துக்கிட்டு வேறு யாருமே வந்து அதாவது எதிராக நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த ஜானகியை இந்த ரகுராம் வந்து உனக்கு போட்டியாக வந்து களத்தில் இறக்கி விட்டுட்டான், இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது உடனே புவனேஸ்வரி பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எனக்கு எதிராக நிற்க போகிறா, அவளை என்ன பண்ணுற பாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ ஜானகியும் மாயாவும் வந்து கோயிலுக்கு வராங்க. அப்போ கோயிலுக்கு வரும்போது ஊர் ஜனங்களில் உள்ள அவ்வளோ லேடிஸும் வந்து கோயிலுக்கு வராங்க. வந்ததுமே ஜானகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அம்மா இந்த தேர்தலை நீங்கள் தான் ஜெயிக்கணும், அதுக்காக தான் வந்து உங்களுக்காக நாங்கள் வந்து பூஜையெல்லாம் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் அங்கே புவனேஸ்வரி வந்துருந்தாங்க. வந்ததுமே எனக்கு எதிராக நின்று நீ ஜெயிக்க போறியா, கண்டிப்பாக முடியவே முடியாது, உன்னை அந்த போட்டியிலேருந்து பாரு நான் ஓட ஓட விரட்டுற அப்படிங்கும்போது இப்போ ஜானகி சவால் விடுதாங்க. எங்கள் பாரு ஏற்கனவே வந்து என்கிட்ட தோற்று போய் நீ நின்றுட்டு இருக்கிற, வாழ்க்கையிலையும் சரி அதாவது உன்னுடைய வாழ்க்கையை இழந்துக்கிட்டு நிற்கிற, இதுக்கெல்லாம் காரணம் என்னது, உன்னுடைய முன்கோபம் தான். ஆனால் இப்பவும் இந்த மாதிரிக்கு நின்று என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க, கண்டிப்பாக நீ தோற்று தான் போக போகிற அப்படின்னு சொல்லும்போது அப்போ புவனேஸ்வரி வந்து இங்கே பாரு நான் ஜெயிக்கிறதுக்காக நான் எந்த எல்லைக்குனாலும் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதையும் நான் பார்த்துடலாம் அப்படின்னு ஜானகி வந்து சவால் விட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஆளுக்கு வந்து அவங்க நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் 2 பேரும் சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது தேர்தலும் வந்தாச்சுது. அப்போ வந்து புவனேஸ்வரிட்ட வந்து பசுபதி சொல்கிறாங்க, புவனா ஊர் ஜனங்க எல்லாருமே வந்து ரகுராமுக்கு தான் சப்போர்ட்டாக இருப்பாங்க, அதனால வந்து ஜானகிக்கு தான் எல்லாருமே ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ புவனேஸ்வரி வந்து ஒரு திட்டத்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம செஞ்சிடலாம் அப்படிங்கும்போது உடனே பசுபதி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தேர்தலாம் நடந்துக்கிட்டு இருக்குது, எல்லாருமே ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கவும் அப்போ வந்து பசுபதி வந்து அவங்களுக்கு பணம்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் எல்லாரும் வந்து அந்த பணத்தை வாங்க தான் செய்கிறாங்க. வாங்குறதுனால அப்போ வந்து புவனேஸ்வரி கிட்ட வந்து பசுபதி சொல்கிறாங்க, அங்கே பாரு புவனா எல்லாருமே நம்ம கொடுத்த பணத்தை வாங்கிட்டாங்க, அதனால வந்து உனக்கு தான் ஓட்டு போடுவாங்க, நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா ஓட்டெல்லாம் போட்டு முடிச்சுட்டாங்க. அப்போ புவனேஸ்வரி வந்து அவங்க ஜானகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்தோம்னா வந்து ஓட்டு போட்டவங்க அவ்வளவுமே வந்து அந்த பணத்தை திருப்பி புவனேஸ்வரியோட முகத்திலே தூக்கி வீசிட்டு போகிறாங்க. என்ன நீ பணம் கொடுத்தேன்னா அதுக்கு மயங்கி நான் உங்களுக்கு போட்டுருவேன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறியா, எங்கள் ஜானகி அம்மா தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகவும் இதை கேட்டதுமே புவனேஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது என்னெல்லாம் திட்டப்பட போகிறாங்க, அடுத்தது யார் ஜெயிக்க போகிறாங்க, எப்படின்னு ஜானகி தான் ஜெயிப்பாங்க, அதுக்கு எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் பசுபதி என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.